ஹாய், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் காடெல்லாம் முடிஞ்சு விட்டது. அதனால் இன்றைக்கி வந்து தட்டு கட்ட வந்துருக்குறோம். பார்த்தீங்களா, தட்டு கட்டுற காட்டில் இந்த பழம் இருந்துச்சு, வாட்டர் ஆப்பிள், அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் கொழுமிச்சம்பழம். புளிக்கல நல்லா இனிக்குது. அதனால் பொறுத்து தின்னுக்கிட்டே தட்டு கட்டலாம். நல்லா தட்டு கட்டுறாங்க, வாங்க பார்ப்போம். இப்படி தான் கட்ட கட்டியாக கட்டி போடுவாங்க. கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி கட்டி போடுவானா, இப்படி கட்டியே கட்டி போடுவாங்க. இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நான் வேலை வாங்குறதே வேலை. சாலியை சுற்றிட்டு அப்படியே பார்த்து சாப்பிட்டு சாலியை சுற்றிட்டு இருக்கேன். நானும் போய் கட்ட வந்து கொண்டு வர கட்டுறேன்னு அவ்வளோதான். இங்கே ஒரு ஆள் கட்டுறாங்க. மற்ற மரப்பில் வந்துட்டாங்களா பாருங்களா, இங்கே கட்டுறாங்க. இது கட்டி இது பச்சை அதனால திருப்பி போட்டுட்ருக்குறாங்க. நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் கொடி போர் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதனால் நானும் கட்ட போகிறேன். சட்டை போடல, சட்டை போட்டுட்டு கட்ட போகிறேன். சட்டை போட்டுட்டேன். அடுத்தது தட்டு கட்ட போகிறேன். மஞ்சள் வைக்கிற வேலை வந்து இந்த வேலைக்கு வரமாட்டோம். மஞ்சள் வைக்கிற வேலை பிடிக்குது. அதனால் இந்த வேலை இப்படி வேலை தான் சுற்றிக்கிட்டு போகணும். எடுத்து இப்படி கட்ட வேணும். கட்டி போட பச்சையாக இருக்குது. இப்படி கட்டி இப்படி திருப்பி போடுறோம். இதெல்லாம் மறுபடி காய்க்கணும். இது ரொம்ப பச்சையாக இருக்குது. இங்கே இன்றைக்கெல்லாம் வெயிலே இல்லை எங்கள் ஊரில். நல்ல மோனமாக கிடக்கு, மழை வர மாதிரியே இருக்குது. அதனால் இதெல்லாம் பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்துல தென்னை மரம் இருக்குது. நல்லா காற்று குடிச்சு இன்னைக்கு அப்படியே தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அதுக்கு தேங்காய் கலக்காம அது வேறு கூப்பிட்றாங்க. போய் எனக்கு டான்ஸ் போட்டுருக்குது. தேங்காயெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. காட்டுக்குள்ளெல்லாம் ஏகமாக இருந்து கிடந்து தேங்காயெல்லாம் ஆளுக்கு நாளுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்ட்ட காலை திருப்பி போட்டுருக்குறாங்க. அப்புறம் அது எங்கே திருப்போம் அப்படியே கட்டும்போது காயெல்லாம் பாருங்க போட்டு வச்சுருக்குறாங்க. இப்படியே இருக்கட்டும், இப்படியே இப்படி ஓரமா அது பக்கம் எவ்வளோ தான் இருக்கும். ஜீவன் அது மயில டீ குடிக்க போகிறோம். இந்த வரைக்கும் தட்டு கட்டணும். அந்த பக்கம் பாருங்கள், நல்லா தட்டு அக்கட்டோட ஒரு அரை வயலை கட்டிட்டோம். இன்னும் ஒரு 3 வயல் இருக்குது. 3 வயலில் சாப்பாட்டுக்குள்ளே கட்டிடுவோம் நினைக்கிறோம். கட்டிட்டு வீடு போயிடுவோம். இப்போ டீ கொண்டு வந்துருக்குறாங்க, டீ குடிக்க போகிறோம். வாங்க டீ குடிக்கலாம். டீ குடிச்சிட்டோம், தட்டு கட்ட போகிறோம். இங்கே மரத்தில் தேன் கூடு ஒன்று இப்போ தான் பார்த்தோம். வாங்க போய் தேன் கூட்டை பார்ப்போம். அழிக்க முடிஞ்சால் இன்றைக்கி தேன் எடுத்துடலாம். தேன் எடுத்து சாப்பிட்றலாம். இது பெலாம பெலா காயில் இல்லை. மரம் தேன் கூடு இங்கே இருக்குது. மரத்துக்குள்ளே வச்சுது. எடுக்க முடியுமா? எங்கே போய் எடுக்க இந்தா உள்ளே இருக்குது. தெரியல, ஆனால் அடுக்கு தேனு தெரியல நல்லா. ஆனால் பூச்சி வெளியே வந்து போகுது. தேன் அடுக்கு தேனாமா. அதில் தேன் நிறைய இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பயமாகுது, கொலை வந்து கடிச்சிருமோன்னு. இதுக்குள்ளே இருக்கு கொலை பறக்குது, கடிச்சு வச்சிருக்குன்னா சரி நம்ம வேண்டாம். நான் அமைதியாக போய் தட்டு கட்ட போகிறேன். கிணறு பக்கத்தில் இருக்குது. தட்டு கட்டுறது தவிர வேறு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மீன் மேலாப்பில் இருக்குது. மீன் இருந்தால் மீன் பிடிச்சிடலான்னு பார்க்குறோம். மீன் இருக்குதான்னு பார்க்கலாம். மீனை ஒன்றை கூட காணும். சாப்பாடு போட்டால் மேலே வருமோ என்னமோ தெரியல. சாப்பாடு போட்டு பார்த்தா தெரியும். போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போட்டு பார்த்துட்டா. போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போட்டால் மீன் இருந்தால் மேலே வரும்.
போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்க்கலான்னு இருக்கிறேன். போய் சாப்பாடு எடுத்து வரேன். சாப்பாடு எடுத்து வந்துட்டு போட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு மீனை கூட மேலே காணும். எல்லாம் உள்ளே போய் படுத்துக்கிட்டு இருக்கு. பிடிச்சிட்டாங்களோ? நிறைய மீன் இருந்துச்சு, இப்போ ஒன்றா கூட காணும். சாப்பாடு போட்டு மேலே வந்து ஒன்று கூட வரல. சரி, இதுக்கு மேலெல்லாம் மீன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போய் தட்டு கட்ட போகிறோம். அந்த வேலை அப்படியே கிடக்குது. ஒரு மீன் கூட இல்லை. நிறைய மீன் இருந்துச்சு. இல்லை தட்டு கட்டியில் கட்டெல்லாம் கட்டியாச்சு. எடுத்து அடிக்கிறோம். மழை வர மாதிரி இருக்குது ஊருக்குள்ளே. அதான் மழை வந்து எல்லாம் நினைஞ்சி வேஸ்ட்டாக போயிருந்தோம். மழை வந்து நினைஞ்சு எல்லாம் கரையே நெய்யும். மாடு சாப்பிடாது. அதனால் எதுவும் அடித்து படுத போட்டு நல்லா எடுத்து வச்சு அமுத்தி இல்லைன்னா காற்றுலாம் காஞ்சி. அதனால் எல்லாம் எடுத்து வச்சு அமுத்தி காற்றடிச்சு இப்படி மழை அதனால் அமுத்தி விட்டு போட்டு அப்படியே நின்றுட்டு தட்டெல்லாம் எடுத்து கட்டி அடிக்காச்சு. இனிமேல் வீடு கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு வரோம். பாய்.